அனைவருக்கும் வணக்கம். டேட் பாஸ்டு கேண்டிடேட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 36/2017. கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா டேட் பாஸ் பண்ண கேண்டிடேட் எல்லாருமே ஜாப் வேண்டி எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை மனு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்குறோம். ஸோ எந்தெந்த ஏரியாவில் யார் யார் வந்து மனு கொடுத்தாங்க, யார்கிட்ட வந்து மனு கொடுத்தாங்க, ஸோ இந்த மாதிரி தகவல் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். State Passed Candidate Welfare Association Registration Number 36/2017. கோரிக்கை மற்றும் கொள்கை முடிவுகள். ஒரு 5 கோரிக்கையானது மெயினாக இருக்குது. அந்த 5 கோரிக்கையை பற்றி நம்ம வரிசையாக பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் அரசு பணி கிடைக்க போராடுதல். எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய முதல் கோரிக்கை. இரண்டாம் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஆசிரியராக சேர அதிகபட்ச வயது 40 என்பதை தமிழ்நாடு அரசு நீக்கம் செய்து NCTE அறிவித்ததே இதற்கு முன்பு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் என்று அரசு ஆணை வழங்க முயற்சி செய்து வெற்றி பெறுதல். ஏஜ் லிமிட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஏஜ் லிமிட்டை அப்படியே செட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரண்டாம் கோரிக்கை. மூன்றாம் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான அளவில் உள்ளபோது புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கம் செய்து பணி நியமனம் வழங்க ஏற்பாடு செய்தல். இதுதான் வந்து நமக்கு மூன்றாவது கோரிக்கை. நான்காவது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 7 ஆண்டுகளாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்கின்ற பட்சத்தில் தற்காலிக பணியிடங்களை உருவாக்கி அதன் மூலம் தொகுப்பு ஊதியத்தில் ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டதை நீக்கம் செய்து 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் பெற முயற்சியை மேற்கொள்ளுதல். ஸோ இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஏற்கனவே டேட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் போடணும். அதுதான் நம்முடைய 4வது கோரிக்கை. 5வது கோரிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியான முறையில் நமது கோரிக்கையை முன்னிறுத்தி அறவழியில் போராடி வெற்றி பெறுதல். இது வந்து 5வது கோரிக்கை. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெட்டை பற்றி போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மேற்கண்ட இந்த 5 அம்சங்கள் தான் நமது கொள்கைகள் மற்றும் கோரிக்கைகள் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம். நமது இந்த நலச்சங்கத்தின் தாரக மந்திரம் என்னவென்றால் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் ஒன்றிணைவோம். நாட் ஒன்லி 90 above பட் ஆல்சோ 82 பாஸ்டு கேண்டிடேட்ஸ். அதாவது 82 மார்க்குக்கு மேலே பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிணைந்து நம்முடைய கோரிக்கையை அரசுக்கு முன்வைப்போம். அரசானது அந்த கோரிக்கையை பார்த்துட்டு நமக்கு நல்ல முடிவை கொண்டு வரும். அரசு ஆசிரியர் பணி கிடைக்கும் வரை போராடுவோம். அரசு ஆசிரியர் பணி கிடைக்கும் என்று உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுடன் இணைங்கள். நன்றி. இப்படிக்கு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம். 4/11/2020 புதன்கிழமை அன்று 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற விருதுநகர் மாவட்ட ஆசிரியர்கள் அனைவரும் நமது நலச்சங்கத்தின் சார்பாக திரு கோ. பாலகுமார் MA B.Ed TDED மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 2013ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி நியமனம் வழங்க வலியுறுத்தி நமது நலச்சங்கத்தின் விருதுநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கு. பெருமாள் MA B.Ed அவர்கள் மற்றும் பா. அழகர்சாமி MSc B.Ed அவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இணைந்து மாண்புமிகு சந்திரபிரபா MLA திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளனர் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார் பெருமாள் சார் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அழகர்சாமி சார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட மனு. இந்த மனு தான் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாரு. 7/11/2020 தேதியன்று சனிக்கிழமை நமது நலச்சங்கத்தின் சார்பாக திருமதி ரா. ஷீலா பிரேம்குமாரி MSc MPhil B.Ed மாநில தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உயர்திரு செங்கோட்டையன் அவர்களை மதுரையில் நமது நலச்சங்கத்தின் மதுரை மாவட்ட உறுப்பினர்கள் அனைவரும் சந்தித்து
2013ஆம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அரசு பணி வழங்கும்படி கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மேடம். மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. இதுதான் நிகழ்வு 3. ஏற்கனவே 2 நிகழ்வு பார்த்தோம். அதை தொடர்ந்து 3வது நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் சந்திப்பு. நாள் 8/11/2020 ஞாயிற்றுக்கிழமை. இடம் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அலுவலகம், கரூர். நேரம் காலை 6:45 AM. நமது நலச்சங்கத்தின் சார்பாக திரு கோ. பாலகுமார் MA B.Ed TDED மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அரசு பணி வழங்க வேண்டி மாண்புமிகு MR விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களிடம் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வாய்ப்பு வழங்கும்படி நமது நலச்சங்கத்தின் சார்பாக கரூர் மாவட்டத்தில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கை மனுவை வழங்கினார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார்கிட்ட கொடுக்குற கோரிக்கை மனு. ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிணைந்து பாலகுமார் சார் தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனு வந்து போக்குவரத்து அமைச்சர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்றி. டெட் பாஸ் பண்ண கேட்டது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒன்றிணைந்து அவங்க என்ன பண்ணு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய MLA MP அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோரிக்கை மனு கொடுத்த அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கையானது அரசின் பார்வையில் வந்து விழும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக போராடக்கூடிய எல்லாருக்கும் மிகுந்த நன்றி நன்றி நன்றி. சார் கொடுத்த கோரிக்கை மனு. நிகழ்வு 4. மதிப்பிற்குரிய அனைத்து மாவட்ட ஆட்சியர், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் சந்திப்பு. நாள் 9/11/2020 திங்கட்கிழமை. இடம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகங்கள். நேரம் காலை 9:45 AM. தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணி வழங்க வேண்டி நமது நலச்சங்கத்தின் சார்பாக நமது கோரிக்கையை 2வது முறையாக மனுக்களாக வழங்கி வந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இப்படிக்கு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம். இது வந்து பார்த்திங்கன்னா கரூரில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. இதில் நம்ம கூட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே இருக்கும். இது தஞ்சாவூரில் நம்ம சார் கொடுத்த கோரிக்கை மனு. இதுவும் பார்த்திங்கன்னா கோரிக்கை மனு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் நம்ம சார் கொடுத்த கோரிக்கை மனு. 9/11/2020 தேதி அன்று திங்கட்கிழமை நமது நலச்சங்கத்தின் சார்பாக திரு கோ. பாலகுமார் MA B.Ed TDED மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தலைமையில் கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு கீதா மணிவண்ணன் MSc B.Ed TDED அவர்கள் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களிடம் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அரசு பணி வழங்குமாறு நமது நலச்சங்கத்தின் சார்பாக மனுவினை வழங்கி வந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. இதை பார்த்து நம்ம நேசமணி சார், பாலகுமார் சார் மற்றும் நம்ம டீச்சர்ஸ் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனு கொடுத்தது ஃபோட்டோ. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனு கொடுத்த ஃபோட்டோஸ். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை மனு கொடுத்த ஃபோட்டோஸ். இதுவும் பார்த்திங்கன்னா கோரிக்கை மனு கொடுத்த ஃபோட்டோஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்த செய்தியானது பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாம் வந்து இத்தனை பேர் வெயிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80,000 ஆசிரியருக்கும் பக்கமாக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆனது எல்லாருக்கும் இப்போ ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. நாம் அந்த முயற்சியை திரும்ப திரும்ப மேற்கொண்டே இருக்கணும். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும். பட்டதாரிகள் தஞ்சை ஆட்சியரிடம் மனு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர் கலெக்டர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு.
ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோரிக்கைகள் 5 கோரிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் பேப்பரில் வெளிவந்த நியூஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தினகரன் பேப்பரில் வெளிவந்த நியூஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினகரன். தேங்க்யூ. டெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியில் ஆசிரியர் பணி வழங்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. 11/11/2020 தேதியன்று புதன்கிழமை திரு கோ. பாலகுமார் எம்ஏ பிஎட் டிடிஎட் மாநில அறவழி போர் ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தில்லைமுத்து சார் எம்எஸ்சி பிஎட் அவர்களின் தலைமையில் 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டு உயர் திரு ராமநாதபுரம் மாவட்ட மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களையும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களையும் சந்தித்து நமது நலச்சங்கத்தின் சார்பாக 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்குமாறு நமது கோரிக்கையை மனுவாக வழங்கியுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகம். தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. இது பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனுவோட 2ஆம் புகைப்படம். இதுவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கோரிக்கை மனு. எழுத்து மற்றும் இயக்கம் திரு கோ. பாலகுமார் எம்ஏ பிஎட் டிடிஎட் மாநில ஒருங்கிணைப்பாளர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்கம் மற்றும் படைப்பு நான் திரு எம் கணேசன் எம்எஸ்சி பிஎட் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேலம். நன்றி. ஸோ நம்ம எல்லாத்தோட கோரிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஜாப் வேணும். அதுதான் மெயினான கோரிக்கை. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கேண்டிடேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு கூட சேர்ந்து அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கோரிக்கை மனு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அறவழியில் போராட்டம் தான். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவோம். நமக்கு வந்து கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மோட்டிவில் நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம். ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலகுமார் சார் கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை குழு. இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வந்து போகணும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் வரணும் அப்படின்னா அந்த தற்கொலை குழு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக் லிங்க் போடுவாங்க. அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 82 மார்க் மேலே எடுத்து 2013 போஸ்டிங் போகாத எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்முடைய முயற்சிக்காக தான் எல்லோரும் போராடுறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு ஒத்துழைத்த நமது பாலகுமார் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம்.